வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். ஆடி அமாவாசை. வருடத்திற்கு வரும் 12 அமாவாசைகள் மிகவும் முக்கியமானது. 3 அமாவாசைகள்: தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மாகாளியபட்ச அமாவாசை. இதில் ஆடி அமாவாசை தட்சயாண காலத்தின் தொடக்கத்தினை குறிக்கிறது. சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம். தட்சிணாயன காலத்தில் முதல் அமாவாசை என்பதால் இந்நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற காலமே அமாவாசையாகும். இதில் சூரியன் சிவனாகவும் சந்திரன் சக்தியாகவும் கருதப்படுகிறது. அமாவாசை தினத்தில் சூரியன் பிதற்காரனாகவும் தந்தை வழி பித்திருக்களுக்காகவும், சந்திரன் மாதுர் காரகன் எனவும், தாய் வழி பித்திருக்களுக்காகவும் என பிதா மாதா வழிபாட்டு தெய்வங்களாகிய சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் தரவல்லவர். சந்திர பகவான் மகிழ்ச்சி, தெளிவான அறிவு, இன்பம், உற்சாகம் தரவல்லவர். தாய் தந்தை இழந்தவர்கள் மற்ற தினங்களில் தர்ப்பணம், பித்ரு பூஜை செய்யாமல் மறந்தாலும் அமாவாசை தினங்களில் வழிபட்டு பயனடைவது நன்று. ஆடி அமாவாசை தினத்தில் அதிகாலை கடல், நதி, ஆறு, நீர் தீர்த்தங்களில் நீராடி சிவாலய தரிசனம் செய்து பிதர் தர்ப்பணம், அன்னதானம் செய்தல், பித்ரு பூஜைகள் செய்து முன்னோர்கள் ஆசையினை பெறுவது உகந்த நாள். ஆடி அமாவாசை என்று இறந்த பெற்றோர்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு, உற்றார் உணவினருக்கு நாள்பட்டு தர்ப்பணம் திதி நாட்களை மறந்து விடுபட்ட, இறந்த நாள் தெரியாமல் இருந்த அனைத்து மறைந்த உறவினர்களுக்கும் பிண்ட தர்ப்பணம் மற்றும் எல் நீர் விட்டு நீர்நிலைகள் படைப்பதினால் மறைந்த சொந்த பந்தங்களின் ஆன்மா சாந்தி அடைந்து குடும்பத்தின் வாரிசுகளுக்கு தங்களின் அருளாசியை வழங்கி செல்வார்தாக ஐதீகம். பித்ருலோகத்தில் நமது முன்னோர்கள் நாம் செய்யும் பித்ரு பூஜை சடங்குகளை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்வுடன் தனது சந்ததியை ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்கின்றனர். பித்ரு பூஜையின் மூலம் பித்ரு சாபம் நீங்கி குடும்ப ஒற்றுமை, குழந்தை பிறப்பு, தொழில் தொடக்கம், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை சரி செய்து வாழ்வில் வளம் பெறலாம். ராமேஸ்வரம், திருச்சி, அம்மாமடம், ஆறு, நதி மற்றும் சிவாலயங்களில் பித்ரு பூஜைகளை ஆடி அமாவாசையில் செய்வது சிறப்பு. ஆடி அமாவாசை அன்று தானமாக அன்னதானம், வஸ்திர தானம் கொடுப்பதும், காகம், பசுமாடுகளுக்கு மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பது முக்கியம். சிவாலயங்களில் முன்னோர்களுக்கு மோட்சத்தை தரும் மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்திற்கு நல்லது. இவ்வாண்டு ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழன் அதிகாலை 3:06 மணிக்கு தொடங்கி ஜூலை 25 நள்ளிரவு 1:48 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்நாளில் ராகு காலம், எமக்கட்டம் தவிர்த்து பகலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. இந்த ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமானது. ஏனெனில் புனர்பூஷ நட்சத்திரமான ராமபிரான் பிறந்த நட்சத்திரத்தில் வருவது. ராமபிரானை வேண்டி இந்த ஆடி அமாவாசை பூஜை செய்வது நன்று.